குடிநீர் திட்டம் வந்து 7 ஊராட்சிகளுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோவில், காங்கேயம், அதே போல் குண்டடம், தாராபுரம், மூலனூர், அது மட்டும் இல்லாமல் பல்லடம், பொங்கலூர், ஏறத்தாழ சூலூர் விமான நிலையம் வரை அந்த குடிநீர் திட்டம் 7 ஊராட்சிக்கு 1252 குடியிருப்பு என்கிற வகையில் மக்கள் பயன்படக்கூடிய வகையில் ஏறத்தாழ சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு அங்கே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதற்காக மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. முன்மொழி குடிநீர் வடிகால் வாரத்தில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. அதற்கு பிறகு அரசுக்கு சென்று அரசாணை வெளியிடப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி வருகின்ற பொழுது அந்த கிராமப்புறத்துக்கான அந்த குடிநீர் எல்லாம் முழுமையாக வழங்கிவிட்டு ஏற்கனவே அந்த திட்டத்தினுடைய குடிநீர் எல்லாம் முத்தூர் பேரூராட்சி, வெள்ளக்கோவில், இப்படி தாராபுரம் போன்ற பேரூராட்சி, நகராட்சி, அதே போல் காங்கேயம் போன்ற நகராட்சிகளுக்கெல்லாம் கூடுதலாக வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. நகரப்பகுதியில் இருப்பவர்களுக்கு ஏன்னா அந்த தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட புதிய திட்டத்துக்கான முன்னெடுப்பும் எடுக்கப்பட்டு இன்றைக்கு அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆங்காங்கே சாலைகள் பராமரிப்பு பணிகள் என்பது இல்லாமல் இருந்தது. இப்பொழுதுதான் இந்த 4 ஆண்டு காலமாக பல்வேறு பணிகளை நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம். அது இன்னும் பாக்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அதை செய்திருந்தால் அந்த பணிகள் குறைந்திருக்கும். அது செய்யாத காரணத்தினால் இப்பொழுது கூடுதலாக அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே போல கலைஞர் கனவில்லம் என்கிற திட்டம் குடியிருப்புகளுக்கு ஏழை மக்களுக்கான அந்த காங்கிரீட் கட்டுகிற திட்டம்